டாக்டர், குழந்தைக்கு ஒரே நடுக்கமாக இருக்கேன் டாக்டர். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நீடில் பாரில் ஒரு நல்லாவே ஷேக்கிங்கிறது தெரியுது. இந்த ஷேக்கிங் இருக்கிறது மிஷினில் வந்து நீடியில் உடச்சி விட்றதுக்கோ இல்லை அங்கே பக்கத்தில் உறைஞ்சி ஷட்டில் டேமேஜ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியும். இந்த ஜாயின்ட்ஸில் இந்த குட்டி நெட் இருக்கு இல்லைங்களா, இந்த நெட்டை வந்து டைட் பண்ணணும். இது லூஸாக இருந்தது அப்படின்னாக்கா நீடில் பார் வந்து ஷேக் ஆகும். ஸோ இதை லைட்டாக டைட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நீடில் பார் ஷேக்கிங்குங்கிறது வந்து ஸ்டாப் ஆகிக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயந்தான். நம்ம ஜஸ்ட்டு இதை தெரிஞ்சிக்காத வரைக்கும் நமக்கு அது பெருசாக தெரியாது. இதை நம்ம டைட் பண்ணல அப்படின்னாக்கா நீடில் பார் வந்து லூஸாகவே இருக்கும், ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும் போது கீழே போயிட்டு வரும்போது ஷட்டிலில் உடையும், இல்லைன்னா நீடில் உடையும், இல்லைன்னா தைச்சிட்டு இருக்கிற துணியை வந்து டேமேஜ் பண்ணிட்டுரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஷேக் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல இருக்க அந்த குட்டி நெட்டை வந்து நீங்கள் டைட் பண்ணிங்கனாவே போதுமானது. உங்களோட மிஷினில் நீடில் பார் வந்து ஷேக் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஷூவிங் மிஷினில் இருக்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரெமிடிஸ் எல்லாம் இனி டெய்லி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். டாடா.